நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்திலிருந்து ஒரு செம்ம கெத்தான ஒரு போஸ்டரை லைக்கா நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. கூடவே வேட்டையின் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்றே லைக்கா நிறுவனம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு அப்டேட் வெளியாக போகுது அப்படின்னு. அப்போவே அந்த அப்டேட் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் கெஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே தலைவரோட ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் தலைவர் செம்ம கத்தா போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. வேட்டையின் திரைப்படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அதை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேட்டையின் படத்து கூட கங்குவா திரைப்படமும் மோதப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சூர்யா நடிக்கும் கங்குவா படத்தையும் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வேட்டையின் படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறதுனால கங்குவா படம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் தலைவர் அக்டோபர் 10 களமிறங்க போகிறாரு. அதுவும் ஒரு செம மாஸான போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. அதாவது மக்கள் ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தையும் அதில் காட்டியிருக்காங்க. ஸோ படம் ஒரு கருத்துள்ள நல்ல பொழுதுபோக்கு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக வேட்டையின் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை புரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது.